அடுத்த ஆண்டு வரப்போவது அரசியல் தேர்தல் இல்ல, இது தமிழினத்தை காக்கக்கூடிய சமுதாய தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் பேசியதற்கு பின்பு இருக்கக்கூடிய அரசியல் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு 2024 பாஜக வரக்கூடாது, அதனால நான் திமுக காங்கிரஸுக்கு வாக்களிச்சு. ஆனா 2026 திமுக வரக்கூடாது. இப்ப திமுக எதிராக ஒரு பெரிய அரசியல் சக்தியாக இங்க யார் இருக்காங்கன்னா அதிமுக தான் இருக்கு. அதிமுக தமிழர்களோட உரிமைகளை எங்கேயாவது விட்டு கொடுத்துதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா திமுக அதை செஞ்சிருக்கு. இந்த ஆட்சி காலத்தில் பொருளாதாரத்திலையும் சரி, அதே போல கல்வியிலும் சரி, பெண் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு, கொலை கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எதை எடுத்துட்டாலும் முதலிடம். இவங்க வளர்ச்சியில முதலிடம் சொல்றாங்க, கள்ளச்சாராயத்தில் இவங்க தான் முதலிடம். அதை பத்தி பேசுவாங்களா? உங்க சாதிக்கு எதிராக நாங்கள் சட்டத்தை கொண்டு வருவோம், சிறப்பு சட்டத்தை கொண்டு வரோம் சொன்னாங்க. கொண்டு வரல. ஏன் கொண்டு வரணும் ஒரு கேள்வி எழுது. தமிழ்நாட்டில் இந்த சாதி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, கட்டமைப்பு, இது யாரால இருக்குன்னா அமைச்சர்களால் தான் இருக்குது. இப்போ தமிழர்களை காப்பது திமுகவா அதிமுகவா அப்படின்ற கேள்வி இருக்கு. திமுகவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா தமிழ்நாட்டு பிரச்சனையாகவும் தமிழர்களின் பிரச்சனையாகவும் மாற்றுவாங்க. இப்போ இவங்க 4 வருடங்களாக சிறப்பான ஆட்சி கொடுத்துருந்தா இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. மக்கள் தானாக உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ இது தமிழினத்தை காக்க வேண்டிய ஒரு தேர்தல் அப்படின்னு ஏன் சொல்ல போறாங்க? பல உரிமைகளை விட்டு கொடுத்தது திமுக தான். கட்சித்தீவுல இருந்து, காவிரி உரிமையில இருந்து, முல்லை பெரியாறுல இருந்து, அதே போல நீட்ல. இப்ப இந்த கரூர் விவகாரம் குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு 2ஆம் கட்டமாக விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இவங்க சிபிஐ தரப்புல சிபிஐ விசாரணைக்கு வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்திருக்கு. இப்போ உங்க சிபிஐ விசாரணை கேட்கறாங்க. இவங்க தனிநபர் ஆணையம் அமைச்சிருக்காங்க. எப்பொழுதுமே தனிநபர் ஆணையம் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாடு தான் எடுக்கும். எதையுமே இந்த திமுக அரெஸ்ட் பண்ணல. ஒருவேளை இதுலயும் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்தா திமுக அரெஸ்ட் பண்ணாது. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் லியோ ஸ்டாலின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்த ஆண்டு வரப்போவது அரசியல் தேர்தல் இல்ல, இது தமிழினத்தை காக்கக்கூடிய சமுதாய தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் பேசியதற்கு பின்பு இருக்கக்கூடிய அரசியல் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல, இவங்க 2021 தேர்தலும் அந்த மாதிரியான ஒரு முழக்கத்தை தான் வச்சாங்க. அப்போ 10 வருடங்களாக எதிர்கட்சியா இருந்தாங்க. 10 வருடங்களாக எதிர்கட்சி இல்லை. 2016 2021 வரைக்கும் திமுக எதிர்கட்சியாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, அப்போ சில ஜெயலலிதா அவர்கள் இறந்து விட்டார்கள். இறந்த உடனே இங்கே ஒரு பெரிய வெற்றிடம் இருந்தது தமிழ்நாட்டில். ஒரு பெரிய சாம்பிங்கான இல்லை ஒரு அதிகாரமிக்க தலைவர் யாருமே தமிழ்நாட்டில் இல்லை. அந்த இடத்தை ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார். 2019 தேர்தலில் தன்னை ஒரு லீடராக காமித்து கொள்ள காங்கிரஸுடன் கூட்டணி வைத்து எந்த மாதிரியான ஒரு முழக்கத்தை வைக்கிறாருன்னா, பாஜக ஒரு மதம் சார்ந்த கட்சி, அந்த கட்சிக்கு வாக்களித்தா யூபி மாதிரி பீகார் மாதிரி தமிழ்நாடும் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கத்தை வைக்கிறார். அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 54% வாக்குகளை பெற்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கட்சி தனிப்பட்ட முறையில் அவ்வளோ வாக்குகள் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். அதன் பிறகு 2021 தேர்தலும் அப்படி தான் எதிர்கொண்டாங்க. ஆனால் அவர்கள் நினைத்தபடி அந்த தேர்தல் நடக்கலை. ஏன் நடக்கலைன்னா, 2019 நடந்தது நாடாளுமன்ற தேர்தல், 2021 நடந்தது சட்டமன்ற தேர்தல். தமிழ்நாட்டில் அந்த ஓட் பேட்டர்ன்றது நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் அதே போல் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் இருக்கும். எம்ஜிஆர் அவர்கள் 1970களில் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தரல. அப்போ ஒரு பக்கம் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறார். அவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கார், மிகப்பெரிய வெற்றி பெற்றார். அதுவே அவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுறாரு. அவர் பிரதமராக ஒருத்தவரை முன்னெடுத்துறார். அந்த பக்கம் கலைஞர் கருணாநிதி மற்றும் இந்திரா காந்தி அவர்கள் கூட்டணி அமைச்சு போட்டிடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கும் எம்ஜிஆர் அவர்களால் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியல. மக்கள் அப்பொழுது திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிக்கிறாங்க. ஸோ இது எதை காட்டுதுன்னா, எம்ஜிஆராகவே இருந்தாலும் நாங்கள் மாநிலத்தில் ஒரு நபரை எங்களுக்கு யார் தேவையோ அவங்கள தான் சூஸ் பண்ணுவோம், மத்தியில் யார் வேணுமோ அவங்கள தான் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. இப்பயும் அந்த பேட்டர்ன் இருக்குது. உங்களுக்கு 2019 தேர்தலையும் அந்த பேட்டர்ன் ஒரு இடைத்தேர்தலில் இருக்கும். அந்த தேர்தலில் நான் சொன்ன மாதிரி 54% திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க. ஆனால்
அதில் வந்து ஒரு 21 பேருக்கு வந்து ஒரு இடைத்தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அந்த ஓபிஎஸ் கூட கொஞ்சம் பேர் போனாங்கல்ல. ஸோ அவர்கள்லாம் வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். தகுதி நீக்கம் செய்யப்பட்டவுடன் அவர்களுக்கெல்லாம் வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தல் கூடிய ஒரு தேர்தல் நடக்குது. அதில் வந்து அதிமுக பெரும்பான்மை பாதிக்கு மேலே இடங்களில் வெற்றி பெறுது. அப்படி வெற்றி பெற்ற உடனே என்ன நடக்குதுன்னா, அப்போ வந்து இங்கே இருக்கிற அரசியல் ஆய்வாளர்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. என்ன கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, எப்படி வந்து வெற்றி பெற முடியுது அதிமுகவால்? அப்போ இங்கே இருக்கிற மக்களே வந்து அந்த பேட்டர்னை மாற்றுறாங்க. நான் மத்தியில் வந்து எனக்கு காங்கிரஸ் தான் வேணும், மாநிலத்தில் வந்து அதிமுக தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மக்களோட அரசியல் புரிதல் இருக்குது. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலையும் இந்த மாதிரியான ஒரு புரிதல் தான் மக்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கு 2024 பாஜக வரக்கூடாது, அதனால் வந்து நான் திமுக காங்கிரஸுக்கு வந்து வாக்களித்தேன். ஆனால் 2026 திமுக வரக்கூடாது. இப்போ திமுகவுக்கு எதிராக வந்து ஒரு பெரிய அரசியல் சக்தியாக இங்கே யார் இருக்காங்கன்னா அதிமுக தான் இருக்குது. அதிமுக தமிழர்களோட உரிமைகளை வந்து எங்கேயாவது விட்டு கொடுத்துதான்னு கேட்குறீங்கன்னா இல்லை. ஆனால் திமுக அதை செஞ்சுருக்கு. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக தரப்பு இந்த 4.5 வருடங்களில் வந்து இந்த ஆட்சி காலத்தில் பொருளாதாரத்துலேயும் சரி, அதே போல் கல்வியிலும் சரி, பெண் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு, கொலை கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எதை எடுத்துட்டாலும் முதலிடம். இவங்க வளர்ச்சியில் முதலிடம் சொல்கிறாங்க, கள்ளச்சாராயத்தில் இவங்க தான் முதலிடம். அதை பற்றி பேசுவாங்களா? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கள்ளக்குறிச்சியில் மட்டுமே 67 பேர், ஒரு மரக்காணம் செங்கல்பட்டில் வந்து கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த 21 வருட வரலாற்றில் வந்து இத்தனை பேர் வந்து கள்ளச்சாராயம் கொடுத்து சாவே இல்லை. அதன் பிறகு கவின் அங்கே வேங்கவயலில் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. அந்த நீர் தொட்டியில் கவினோட படுகொலை நடந்தது. இவங்க சாதிக்கு எதிராக நாங்கள் சட்டத்தை கொண்டு வருவோம், சிறப்பு சட்டத்தை கொண்டு வரோம்னு சொன்னாங்க. கொண்டு வரல. ஏன் கொண்டு வரலன்னு ஒரு கேள்வி எழுது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பெரியார் திராவிட கழகம்னு நினைக்கிறேன், கொளத்தூர் மணி அவர்கள் வந்து ஒரு சிறந்த பெரியாரிஸ்ட், அதே போல் திராவிட சித்தாந்தத்தில் வந்து ஊறி திளைத்தவர். அவர் ஒரு கூட்டத்தில் என்ன பேசுகிறாருன்னா, தமிழ்நாட்டில் வந்து இந்த சாதி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, கட்டமைப்பு, இது யாரால் இருக்குதுன்னா அமைச்சர்களால் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஏன் அமைச்சர்களால் இருக்குதுன்னா, இங்கே இருக்கிற அமைச்சர்கள் தான் வந்து அந்த சாதியை கட்டி காப்பாற்றுறாங்க. இப்போ வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிற அமைச்சர் யார் தமிழ்நாட்டில்? டிஆர்பி ராஜா இருக்கார், சேகர் பாபு இருக்கார், ஏவா வேலு இருக்கார், நேரு இருக்கார், எஸ்எஸ்ஆர்ஆர் ராமச்சந்திரன் இருக்கார், செந்தில் பாலாஜி இருக்கார், இதே போல் பொன்முடி இருந்தார் ஒரு காலகட்டத்தில். அதுக்கப்புறம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், சவுத்தில் வந்து பெரியசாமி இருக்கார். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அமைச்சர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சாதி மனப்பான்மை அதில் வந்து ஊறி தெளிச்சுங்களோ. ஆதிக்க சாதி, ஒரு தலித்தை வந்து நான் எப்படி வீழ்த்தணும், யார் வரக்கூடாது, என் ஜாதி கட்சிக்காரன் தான் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியான ஒரு மைண்ட் செட்டை வந்து கொண்டவர்கள். இது தெரிஞ்சு இப்போ தான் கோபிச்செடின்னு சொல்லிட்டு உயர்கல்வித்துறை அமைச்சராக ஒருத்தர் இருக்கார்ல, அவர் தான் வந்து இப்போ தான் வந்தார், ஒரு தலித் அவர். அதற்கு முன்னாடி திமுகவில் ஒரு பவர்ஃபுல்லான போர்ட்ஃபோலியோ, அதாவது இலாக்காவுக்கு ஒரு 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 தலித்தை வந்து அமைச்சராக நியமிக்கவே மாட்டாங்க திமுகலேருந்து. ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்சி தான் வந்து அதை வந்து கொளத்தூர் மணி வந்து ஏன் சொல்கிறாருன்னா, நம்ம திராவிட கழகம், அதே போல் பெரியார் திராவிட கழகம், அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் பேர் வச்சுருக்கோம். கட்சி இயக்கங்கள்லாம் ஆரம்பித்தது வந்து சாதியை ஒழிக்கு தான். ஆனால் திமுக ஒழிக்கல, அதை மேலும் மேலும் வலுப்படுத்துகிறாங்க. இந்த அமைச்சர் பதவி மூலமாக, மாவட்ட செயலாளர் பதவி மூலமாக வந்து மேம்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறாங்க. ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, லைக் இந்த ஆட்சியில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அவங்களுக்கு ஆதரவான ஒரு இயக்கமே இப்படி பண்ணுது. ஆனால் அவங்க தான் இப்போ சொல்கிறாங்க, தமிழினத்தை காக்கக்கூடிய சமுதாய அரசியலாக வந்து வரப்போட சட்டமன்ற தேர்தல் இருக்கும் அப்படின்னு. இப்போ வந்து தமிழர்களை காப்பது திமுகவா அதிமுகவா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை, இவங்க நீங்கள் வந்து வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால், இல்லை கலைஞர் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால், அது வந்து தமிழ்நாட்டு பிரச்சனையாகவும் தமிழர்களின் பிரச்சனையாகவும் மாற்றுவாங்க. இப்போ இவங்க 4 வருடங்களாக சிறப்பான ஆட்சி கொடுத்துருந்தா இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. மக்கள் வந்து தானாக வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ இது தமிழ் இனத்தை காக்க வேண்டிய ஒரு தேர்தல் அப்படின்னு ஏன் சொல்ல போகிறாங்க? ஓகேங்களா? நீங்கள் பல உரிமைகளை வந்து விட்டு கொடுத்தது வந்து திமுக தான். கட்சித்தீவுலேருந்து, காவிரி உரிமையிலேருந்து, முல்லை பெரியார்லேருந்து, அதே போல் நீட்டில் ஜிஎஸ்டிஆர் காங்கிரஸ் தான் முதல்ல வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து திமுக விட்டு கொடுத்துருக்கு. இந்த மீட்டிங்கில் வந்து நான் தெரியாமல் கையெழுத்து போட்டேன், மன்னிச்சிடுங்களாம் சொன்னார் ஸ்டாலின். ஆனால் அவர் போட்ட கையெழுத்துக்கு யார் வந்து சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார்.
பாதுகாக்கப்பட்ட வேளாண் சிறப்பு மண்டலம் கொண்டு வந்தவர் வந்து எடப்பாடி பழனிசாமி. காவிரி அந்த தீர்ப்பின் ஆணையத்தை வந்து அரசியலில் வந்து என்னோட வாழ்நாள் சாதனையாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்பொழுதுமே சொன்னதில்லை. இப்போ அதில் சொல்கிறாங்க. அதே போல் முல்லை பெரியாறு அணையில் வந்து 145 அடி நாங்கள் நீர் தேக்கலாம், அதை கண்காணிக்கிறதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த உரிமையை பெற்று தந்தது செல்வி ஜெயலலிதா அவர்கள். இலங்கை தமிழர்கள் வந்து அந்த அவங்க வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் மேம்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தவங்க செல்வி ஜெயலலிதா. இலங்கை தமிழர்களுக்காக சட்டமன்றத்தில் முதலாக தீர்மானத்தை கொண்டு வந்தவர் செல்வி ஜெயலலிதா. இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை, இலங்கை மீது போர்க்குற்ற விசாரணை நடத்த வேண்டும், இலங்கையில் வந்து பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் சொல்லிட்டு சட்டமன்றத்தில் இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அதை பற்றி பேசலாம்னா செல்வி ஜெயலலிதா சட்டமன்றத்தை தீர்மானமாக கொண்டு வந்தாங்க. ஆனால் இவர்கள் அந்த போர் நடக்கும்போது அரை நாள் வந்து உண்ணாவிரதம் நாடகம் நடத்தி வந்து தமிழக மக்களை ஏமாத்தினாங்க. இன்னொரு பக்கம் செம்மொழி மாநாடு நடத்தி கோயம்புத்தூரில் ஒரு நாடகம் நடத்தினாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து ஏமாத்தினாங்க. இவர்கள் வந்து இப்போ ஆட்சி வந்து பறிபோக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து நடிக்கிறாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். கரூர் விவகாரம் குறித்து பலரும் பல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீதிமன்றத்துல அது விசாரணைக்கு போய் அதற்கு வந்து நீதிபதி பதில் அளிச்சிருக்காங்க. அதையும் வந்து பலர் வந்து பல விமர்சனத்தை முன் வச்சு நீதிபதி மேல வந்து தவறு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் தொடர்ந்து வைக்கிறாங்களே, இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஸோ நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் நம்ம வந்து விமர்சனம் செய்யவே கூடாது. இப்போ வந்து அவங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அந்த தீர்ப்பை வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்ளவில்லை, இல்லை எனக்கு இதில் மாறுபாடு இருக்குது, இல்லை எனக்கு வேறுபாடு இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ அந்த நீதிபதியை வந்து விஜய்க்கு எதிராக வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா நாங்கள் இப்படி தீர்ப்பு கொடுக்குறீங்க, விஜய்க்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம். அந்த நீதிபதிக்கு வந்து ஒரு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது. இவர் வந்து காசு வாங்கிட்டு பண்ணியிருக்காரு, இவருக்கு பின்னாடி வந்து ஒரு ஆள் இருக்காங்க, இவங்க திமுக சொல்லி தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்படி அது வந்து நீதிமன்ற அவமதிப்பாகும். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு வந்து அவர்களெல்லாம் கைது பண்ணுறதுக்கான காரணம் நீதிமன்ற அவமதிப்பு தான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக கூட அந்த நீதிபதி சொல்லியிருந்தார், சரி எங்களை தீர்ப்பை நீங்கள் விமர்சிக்கலாம், ஆனால் எங்கள் குடும்பத்தெலாம் வந்து பர்சனலாக வந்து நீங்கள் விமர்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து தலைமை பண்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் நீதிபதி அவர்கள். அதுக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் வந்தது. அது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த வழக்கு வந்து போட்டதே வேறு ஒரு விஷயத்துக்காக, இது வந்து தலைமை பண்பு இருக்கா இல்லையா, சரி இதை பற்றி வந்து நீதிபதி பேசக்கூடாதுன்னு அவங்க தரப்பில் வந்து சொல்லிருக்கணும். அது வந்து சொல்லலை. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக சொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பாக இல்லை, அவர் வந்து அவங்க அம்மா வந்து அச்சரப்பாக்கத்து எம்எல்ஏ இருந்தாங்க. பட் என்னதான் நீங்கள் வந்து 1000 சொன்னாலும் அவர் வந்து நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேணும். ஓகேங்களா? அதுக்கு ரொம்ப கருத்து இருக்கலாம், லைக் அதில் மாறுபாடு இருக்கலாம். ஆனா இந்த கருத்து, அதாவது நீதிமன்றத்துல இருந்து ஒரு தீர்ப்பு வரும்போது இது வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்குது இல்லையா, இந்த நிலை வந்து மாறுபடும்ல சார்? நீதிமன்றத்துல இருந்து இப்படி தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா தவறான தீர்ப்பு வந்திருக்கு, நீங்க அப்படி வந்து நீங்க விமர்சிக்கலாம். இந்த தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்ளல, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதை அப்படி வந்து நீங்க விமர்சனம் வைக்கலாம். நீதிபதியை தனிப்பட்ட முறையில் வந்து விமர்சிக்கக்கூடாது, அவங்க குடும்பத்தை விமர்சிக்கக்கூடாது. அவர் வந்து நீங்கள் வந்து பணம் வாங்கிட்டு பண்ணிட்டாங்க, நீங்கள் திமுகவுக்கு சார்பாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. பட் இந்த தீர்ப்பு வந்து தப்பு, ஏன்னா கேஸ் இதுக்கு போடல, வேறு ஒன்றுக்கு போட்டானா நீதிபதி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். பட் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து நீதிபதியோ இல்லை வந்து நீதிமன்றத்தையோ இல்லை ஒரு அவங்க குடும்பத்தையோ வந்து நம்ம விமர்சனம் செய்யக்கூடாது. அது வந்து நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் திமுகவே வந்து இது முன்னாடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் சொல்கிறாங்க. சமூக வலைதளங்களையும் அதான் சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு காலத்தில் வந்து திமுகவுக்கு எதிர்ப்பாக வந்து தீர்ப்புகள் வந்தால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீதிபதியை விமர்சனம் செய்வாங்க, நீதிமன்றத்தை விமர்சனம் செய்வாங்க, தனிப்பட்ட முறையில் தாக்குவாங்க. அந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வருது. எது எப்படி இருந்தாலும் இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம், கரூர் விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. ஏன் எப்படி அதை பார்க்குறேன்னா, இது வந்து ஒரு விபத்து நடந்துருச்சு, அந்த விபத்து வந்து மீண்டும் நடக்கக்கூடாது. அதுக்கு வந்து நீதிமன்றங்கள் பல்வேறு விஷயங்களை வந்து வழிகாட்டு நெறிமுறைகளை கொண்டு வரும், அரசாங்கமும் கொண்டு வரும். அதை ஃபாலோ பண்ணுறது தான் நல்லது. கண்டிப்பா சார். இப்ப இந்த கரூர் விவகாரம் குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு 2ஆம் கட்டமாக வந்து விசாரணை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இவங்க வந்து சிபிஐ தரப்புல இருந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு நீதிமன்றத்துல இருந்து தீர்ப்பு வந்திருக்கு. இது எப்படி போய் முடியும் அப்படின்றதே தெரியாம இருக்கு. என்ன நிலையெல்லாம் இதுல வரும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அது போக போக தான் தெரியும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து விஜயை காப்பாற்ற வேண்டும் சொல்லிட்டு அதிமுக தலைவர்கள் வந்து கருத்து சொன்னாங்க, அவருக்கு அறிவுரையும் வழங்கினாங்க. அதே போல் பாஜக தரப்பில் வந்து ஒரு எம்பி குழு அமைச்சாங்க.
ஏன்னா விஜய் வந்து 2026 தேர்தலில் நம்ம கூட வருவார், ஸோ அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருத்தை தெரிவித்தாங்க. இப்போ வந்து உங்கள் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. இவங்க தனிநபர் ஆணையம் அமைச்சிருக்காங்க. எப்பொழுதுமே தனிநபர் ஆணையம் வந்து ஆளும் கட்சிக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாடு தான் எடுக்கும். ஏற்கனவே அந்த அருணா ஜெகதீசன் கமிஷன் அந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டில் வந்து நிறைய இன்புட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எடுக்கணும், இதில் நடவடிக்கை எடுக்கணும், அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு தரக்கூடாது, நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஆனால் எதையுமே வந்து இந்த திமுக அரெஸ்ட் பண்ணல. ஒரு வேளை இதுலேயும் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் வந்தால் திமுக அரெஸ்ட் பண்ணாது. எனக்கு தெரிஞ்சு அரசு அதிகாரிகளே வந்து அதுக்கு முன்னாடி பேட்டு கொடுக்குறாங்க. முதல்வர் என்ன சொன்னார்னா, இதை பற்றி வந்து யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது, வதந்தி பரப்பக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னார். ஆனால் அரசு அதிகாரிகளே வந்து ஏன் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருந்தார். நீங்கள் பார்த்துருக்கலாம் அதை. அமுதா ஐஏஎஸ் நினைக்கிறேன் அவர், அதே போல் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட் தேவசாகர் நினைக்கிறேன், அவர் பேசினார். அதே போல் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசினார். திமுக தரப்பில் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ அப்போ இவர்கள்லாம் ஏன் பேசுகிறாங்க? ஸோ அவங்க தமிழக வெற்றி கழகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சொல்கிற கருத்தெல்லாம் எங்களுக்கு எதிராக இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் பேச தான் செய்வோம். ஒரு விசாரணை ஆணையம் அமைச்சிருக்கீங்க. அந்த விசாரணை ஆணையம் நாளைக்கு வந்து ஏதாவது விசாரித்து ஒரு டீட்டெயிலாக ஒரு பதிலை கொடுக்கும், ஒரு விஷயத்தை கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது அதுக்கு முன்னாடி அரசு அதிகாரிகள் சொல்கிற கருத்துக்கள், சொல்கிற விஷயங்கள் எங்களுக்கு எதிராக இருக்குது. ஒன்று வந்து விசாரணை ஆணையம் அமைக்காமல் வந்துருக்கணும், ஏன்னா இவங்க கருத்து சொல்லணும். ஓகேங்களா? இவங்க கருத்து சொல்லிட்டு விசாரணை ஆணையம் அமைச்சா இவர்கள் சொல்கிற இந்த அதிகாரிகள் சொல்கிற கருத்தையே தான் வந்து விசாரணை ஆணையம் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதான் சொன்னார். கரூர் விவகாரம் குறித்தும் திமுக செய்யக்கூடிய அரசியல் குறித்தும் பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.